வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு புது வருடமும் சிறப்பான வெற்றியை கொடுக்கும் 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தினம். அதனுடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நன்மையில் முடியும். இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை, செவ்வாய், சனிக்கிழமை என்று எந்த தடங்களையும் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கெல்லாம் தெரிந்த 27 நட்சத்திரங்களுக்கு மத்தியில் 28வதாக ஒரு நட்சத்திரம் உள்ளது என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதுதான் அபிஜித் நட்சத்திரம். உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூட்சம நட்சத்திரம்தான் அபிஜித் நட்சத்திரம். இது மகர ராசியில் அமைந்திருக்கிறது. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் 1 பாதம் மற்றும் 2ஆம் பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இது. பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்தின் ஸ்தானம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலையில் இருக்கக்கூடிய மயில் இறகு என்கிறது மகாபாரதம். இந்த நட்சத்திரத்தின் மகிமையையும் மகாபாரதத்தில் தெரிந்து கொள்ளலாம். மகாபாரதத்தில் குருட்சேத்திர போர் தொடங்கும் முன்பு சகுனி சகாதேவனிடம் சென்று எந்த நேரத்தில் போரை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று நேரம் குறித்து கொண்டு வரும்படி துச்சாதனனை அனுப்பினார். ஜோதிடத்தில் வல்லுநனான சகாதேவன் எதிரிகள் என்பதால் உண்மையை மறைக்காமல் அவர்கள் வெற்றி பெறும் வகையில் அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்பினான். இதனை கண்ட ஸ்ரீகிருஷ்ணன் அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினால் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதால் வானில் இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன் மயிலிறகில் மறைத்து வைத்து கொண்டார். மறுநாள் போர் தொடங்கும் வேளையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போயினர் என்கிறது பாரதம். இதுவே இந்த நட்சத்திரத்தின் பெருமையையும் யோகத்தையும் கூறும் தகவல் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். அபிஜித் நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அவ்வேளை நிச்சயம் வெற்றி பெறும். இதனாலேயே பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதனிடத்தில் வைக்குமாறு வேண்டுதல் செய்தனர். கலியுகத்தில் மனிதர்கள் பெரும் தவறுகள் செய்வர் என்றும் அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதன் பயன் அலாதியாக இருக்கும். ஆகவே அது இன்னும் பெரிய தீங்குகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறி அந்த நட்சத்திரத்தை அவர் மறைத்தே வைத்துவிட்டார். தேவர்கள் மிகவும் மன்றாடி கேட்கவே தினமும் பகல் 11:45 12:15 வரை மட்டும் அபிஜித் நட்சத்திரத்தை வானில் தோன்றுமாறு அருள் செய்தார். இதனால்தான் இந்த நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்களுடன் சேராமல் உள்ளது என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். மேலும் உத்திராடம் 4ஆம் பாதம், திருவோணம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அபிஜித் நட்சத்திரக்காரர்கள். அதனால் இவர்கள் வெற்றியாளர்களாக, தோல்வியை கண்டு தோளாதவர்களாக இருப்பார்கள். அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நன்மையில் முடியும். இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை, செவ்வாய், சனிக்கிழமை என்று எந்த தடங்களும் இல்லை. உத்திராடத்திற்கு கணபதி, திருவோணத்துக்கு திருமால், இவர்களை வணங்கி இந்த வேளையில் நல்ல செயல்களை தொடங்க வேண்டும். புது முயற்சி தொடங்குதல், சொத்துக்கள் வாங்க கையெழுத்து போடுதல், வீடு குடிபோதல், பதவியேற்பு போன்றவைகளுக்கு அபிஜித் நட்சத்திர காலம் மிகவும் உகந்தது என்கிறது ஜோதிட சாஸ்திரம். ஜித் என்றால் வெற்றி பெறுதல், அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் என்பது பொருள். அபிஜித் நட்சத்திரத்தை ஸ்ரீகிருஷ்ணர் சூடிக்கொண்டு முதலாக காட்சி அளித்த திருத்தலம் திருக்கண்ணபுரம். அங்கு சென்று வழிபடுவது நலம் அளிக்கும் என்கிறார்கள். இங்கு அமாவாசை தின அபிஜித் நட்சத்திர காலத்தில் அபிஜித் நட்சத்திரத்தைச் சேர்ந்த ஸ்ரீ விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் நடையழகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவமும் நிகழ்கிறது. இதை கண்டால் வாழ்வில் நிச்சயம் வெற்றிகளும் மங்கள நிகழ்வுகளும் கைகூடும் என்பது ஐதீகம். வருடத்தின் 12 மாதமும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும். இருந்தாலும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மார்கழி மாதத்தில் புதன்கிழமை அன்று இந்த வருடம் அபிஜித் நட்சத்திரம் வந்திருப்பது கூடுதல் சிறப்பு. ஜனவரி 1 தேதி குறிப்பிட்ட இந்த 24 நிமிடத்தில்
கிருஷ்ண பரமாத்மாவிடம் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும். 1/1/2025 புதன்கிழமை இரவு 11:34 மணி முதல் 11:59 வரை இந்த நட்சத்திரம் இருக்கிறது. இரவு நேரத்தில்தான் இந்த அபிஜித் முகூர்த்த நேரமானது வந்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வழிபாட்டில் நாம் அனைவரும் இறைவனிடம் வேண்டுதலை வைக்க வேண்டும். நாம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் கண்டிப்பாக அது கைகூடும். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 28வது நட்சத்திரமாக இருப்பது அபிஜித் நட்சத்திரம். இந்த நேரத்தில் தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையை எம்பெருமானிடம் வைக்க வேண்டும். வேண்டுதல் நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை கெடுக்கும்படி எந்த வேண்டுதலையும் வைக்கக்கூடாது. இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு புண்ணிய காரியங்களை செய்தால் சீக்கிரம் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து பூஜை அறையில் 2 மண் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து வணங்க வேண்டும். இன்று இரவு அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து வேண்டியன அனைத்தும் கிடைக்கப் பெறலாம். இதுபோல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக குறிப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.